இந்த இடைவெளி விட பயன்படுத்துகிற ஸ்பேஸ் பார் கூட ஒரு குறுக்கு வழியாக பயன்படுத்த முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ குரோமில் சொல்ல போகிற 5 குறுக்கு வழிகள் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். அதனால இந்த காணொலியை சேவ் பண்ணி வச்சுங்க. நோட் பண்ணுங்கப்பா. புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணுறதுக்கு சுட்டியை நகர்த்தி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக விசைப்பலகையில் Ctrl+T கொடுத்தீங்கன்னா புதுசாக ஒரு டேப் ஓப்பன் ஆயிரும். அடுத்ததாக ஓப்பனில் இருக்கிற டேப்பை தவறுதலாக க்ளோஸ் பண்ணிட்டீங்க, இல்லை மொத்த குரோமே க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலும் பரவாயில்ல. Ctrl+Shift+T கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ண ஒரு டேப்பாக திருப்பி ஓப்பன் ஆகும். இந்த குறுக்கு வழி திரும்ப உங்களுக்கு பயன்படும். ஞாபகம் வச்சுக்கங்க, Ctrl+Shift+T க்ளோஸ் பண்ண டேப்பை திருப்பியும் ஓப்பன் பண்ணுறக்காக. அடுத்து நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற தேவையான இணையதளங்கள்லாம் தெரியணுமேனு சேமித்து வச்சுக்கிற இந்த புக்மார்க் பார் ஒரு சில நேரம் இடைஞ்சலா தெரியும். ஸோ அது தெரியணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறதுக்கு Ctrl+Shift+B கொடுங்க. இது மூலமாக இந்த புக்மார்க் பார் தெரியவும் மறையவும் செய்யும். அடுத்தா நீங்கள் பதிவிறக்கிட்டு இருக்கிற கோப்புகள் எல்லாத்தோட நிலையும் பார்க்கறதுக்கு Ctrl+J கொடுங்க. இது டவுன்லோட் செக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகும். கடைசியாக பெரிய ஒரு இணையதள பக்கத்தில் ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு சுட்டி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடைவெளி பட்டையை கொடுத்தீங்கன்னா அது ஒரு பேஜாக கீழே கொண்டு வந்து கொடுக்கும். அதாவது ஒரு பெரிய இணையதளத்தில் இருக்கிறப்போ ஒரு முறை ஸ்பேஸ் பார் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் கீழே நகரும். அதுவே Shift+Space பார் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் மேலே நகரும். இப்போ சொன்ன குறுக்கு வழிகளில் ஏற்கனவே அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திருக்கிறீங்க, இதெல்லாம் புதுசாக இருந்தால் அப்படிங்கிறத கருத்து பட்டியல சொல்லிட்டு கண்டிப்பாக பின்தொடருங்கள்.